This video is sponsored by Buy Mode Shopping. இந்த Buy Mode Shopping மொபைல் ஆப்பில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேஷனரி, மென் அண்ட் உமன் அக்சசரிஸ், மொபைல் அக்சசரிஸ், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸ், உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் அந்த ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், உடனே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான பெஸ்ட்டான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இது வரப்படுத்த வயல் 4ஆம் ஆண்டு தமிழர் வேளாண்மை. இந்த வருஷம் செப்டம்பர் 4ஆம் தேதி போல் நாங்கள் விதைச்சிருந்தோம். மழை இல்லை. பிறகு அக்டோபர் 7, 8 போல் மழை பெஞ்சுது. அப்போ பெஞ்ச மழைக்கு இந்த பயிரெல்லாம் முளைச்சிது. பூங்காரும் 3 வயலில் பூங்காரும் ஒரு வயலில் 60ஆங்குருவையும் விதைச்சிருந்தோம். அது அக்டோபர் 10 தேதி போல் முளைச்சிருக்கோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20, 10, 30, 35, 40 நாள் கிட்ட ஆக போகுது. 35 நாள் 40 நாள் கிட்ட ஆக போகுது. இந்த வருஷம் மழை ரொம்ப குறைவு. அக்டோபரில் எப்பயும் நல்ல மழை இருக்கும். இந்த வருஷம் வந்துட்டு மழை ரொம்ப குறைவாக தான் பெஞ்சிருக்கு. அக்டோபர் அந்த 7 பெஞ்சது. 26ஆம் தேதி ஒரு நல்ல மழை பெஞ்சுது. ஒரு 1.5 மணி நேரம் மாதிரி நல்ல மழை. அந்த மாதிரி ஒரு சில மழை தான், ஓரிரு மழை தான் இந்த வருஷம் இது வரைக்கும் பெஞ்சிருக்கதே. அதிலே இந்த பூங்கார் பயிர் நல்லா வளர்ந்துருக்கு. தண்ணி நல்லா மழை பெஞ்சு தண்ணி நின்று இருந்தால் இந்த களைகள் நிறையா வர்றது குறைஞ்சிருந்துருக்கும். தண்ணி அவ்வளோவா மழை பெய்யாதனால நிறையா களைகள் மண்டி இருந்தது. ஒரு பக்கம் சாரணத்தி களை, அப்புறம் வந்து நொண்டி புல், அடிப்புல் அப்படிங்கிறதெல்லாம் முளைச்சிருந்தது. தண்ணி இருந்தால் நல்லா எடுக்கலாம். தண்ணி இல்லைன்னு எடுக்காமல் விட்டாச்சு. பார்த்திங்கன்னா நெல்லும் இந்த வெள்ளையாக தெரிகிறதெல்லாம் களை, அதுக்குள்ளே இந்த பச்சையாக தெரிகிறதெல்லாம் வந்து நெல், பூங்கார் நெல். இந்த வயல் வயல் இந்த வயல் கொஞ்சம் பேர் நல்லாயிருக்கும். இப்படி இருக்குது இந்த வயல். நல்லா காற்றடிக்குது, நல்லா ஆடுது காற்றுல. களையும் நல்லா ஆடுறது தெரியும்னு நினைக்கிறேன். மேலே இருக்கிறதெல்லாம் களை, ஊடால இருக்கிறது தான் பயிர். இந்த பின்பக்கம் கொஞ்சம் களை கம்மி, பயிர் கொஞ்சம் கூட. அந்த நடுவில் முன்பக்கமெல்லாம் சரிபாதி களை, பயிர் களை கூடன்னு கூட நம்ம சொல்லலாம். தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வெள்ளையாக தெரிகிறதெல்லாம் களை, வெள்ளையாடுறதெல்லாம் அது கூட ஒரு இளம் பச்சையாக தெரிகிறது தான் பயிர். இது வந்து 60ஆங்குரு வயல். இந்த பின்பக்கம் கொஞ்சோண்டு தண்ணி கிடக்கு. இந்த கடந்த வருடம் பார்த்திங்கன்னா நம்ம களை பற்றிய புரிதல் என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த மாதிரி சாரணத்தி களை முளைச்சிருந்தது. அது வந்து தண்ணி நின்று அழுகி இறந்ததுன்னு. அதே மாதிரி தண்ணி நின்று அழுகிருக்கு. ஒரு சிலது கொஞ்சம் தண்ணி இல்லாமல் அந்த பக்கம் அந்த ப்ரௌனாக தெரிகிறதெல்லாம் வந்து காஞ்சி, சரிங்க, இந்த அங்கே ப்ரௌன் கலரில் தெரிகிறதெல்லாம் வந்து காஞ்சி போய் அழுகிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தண்ணியில் நின்று இந்த அழுகிறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். தண்ணியில் நின்று அழுகி அது உரமாகிறது. இந்த பின்பக்கம் இந்த வயல் கொஞ்சம் நல்லா இதில் நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னென்னா களை நிறையா இருந்தது ஆரம்பத்தில். நம்ம ஒன்றுமே செய்யலை, மழை தண்ணியை கட்டிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா களை உட்காந்து பயிர் எந்திரிக்கிறத கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். வயல் ஃபுல்லாகவே பயிர் ஆகிறத, களை வந்து உட்காருது. இந்த இடம்லாம் இன்றைக்கி இப்படி பார்த்துக்குங்க. இன்னும் ஒரு 10-20 நாளில் இந்த களைகள் இன்னும் உட்காந்து ஒரு மழை மறுபடியும் நல்லா பெஞ்சு தண்ணி கிடந்ததுன்னா சிறப்பாக இருக்கும் இந்த இடத்துல பயிர் வந்து. இது பூங்கார் வயல். இது 60ஆங்குரு. வரப்பு உள்ள இது வச்சுருந்தோம், வாழை வச்சுருந்தோம். அது வந்திருக்கு. ஒரு 50 வாழைக்கிட்ட வச்சுருந்தோம். ஒரு 20 வாழைக்கிட்ட வந்திருக்கு. இது ஒரு பூங்கார் வயல் தான். இதுவுமே பார்த்திங்கன்னா சாரணத்தி களை நிறையா முளைச்சிருந்தது. இப்போ தான் ஓரளவு உட்காந்து பயிர் கொஞ்சம் மேலே வருது. இது வந்து தண்ணியில் நின்று, போன வருஷம் தண்ணியில் நின்று அழுகி பிறகு பயிர் வந்தது. இந்த வருஷம் தண்ணியில் நின்று அழுகலை. தண்ணி இல்லை, சுத்தமாக காஞ்சி போயிருக்கு. நீர் இல்லாமல் காஞ்சி அழுகிருக்கு. நெல் பயிர் வந்திருக்கு. இதை நாங்கள் களை எடுத்திருந்தோம்னா, இந்த சாரணத்தி களை எடுத்திருந்தோம்னா என்ன ஆயிருக்குன்னா, நிலம் வேகமாக காயும், நெல்லும் காஞ்சிருக்கும். களை இருந்திருக்காது. நெல் இவ்வளோ நாளுக்கு இந்த பச்சை தண்ணி இல்லாமே இருக்குது. மேட்டில் தண்ணி இல்லை வயலில். ஆனாலும் அந்த பச்சையோட காயாமல் இருக்குன்னா அதுக்கு அந்த களை வந்து இந்த வெப்பம், சூரியன்லேருந்து வர்ற வெப்பமாக இருக்கட்டும், காற்றுலேருந்து வர்ற வெப்பமாக இருக்கட்டும், அது நிலத்தை காய விடாமல் அந்த நெல்லுக்கு தேவையான ஈரப்பதத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது.
வயல் ஃபுல்லாகவே நல்லா காற்றுல வந்து நெல் பயிர் ஆடுது. இதுக்கு மேலே களைக்கு மேலே தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.